வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு உடல் சூடு அதிகமா இருக்கா? அதிகமா தாகம் எடுக்குதா? அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் ஏற்படுதா? கவலைப்பட வேண்டாம். உடல் சூடு ஏன் ஏற்படுது, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு இன்னைக்கு நம்ம யோகா மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலமா அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து பலன் அடைஞ்சுக்கோங்க. இப்பதான் நீங்க நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உடல் சூடு ஏன் அதிகரிக்குது? உடல் சூடு அதிகரிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதிக மசாலா, அதிக எண்ணெய் உள்ள உணவுகள் எடுத்துக்கிறது மூலியமா, காரம், புளிப்பு, அதிக எண்ணெய், அதிக மசாலா, இந்த மாதிரி நம்ம உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். அதனால நம்ம உடம்பு வந்துட்டு ஹீட்டாவே இருக்குங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நீர் பற்றாக்குறை. ஒரு சில பேர்லாம் பார்த்தோம் அப்படின்னா போதுமான நீர் குடிக்கவே மாட்டாங்க, ஹைட்ரேஷனா உடம்ப வச்சுக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற உஷ்ணம் அதிகமா வரும். சோ அந்த டைம்ல அவங்க உடம்பு வந்துட்டு அதிகமா ஹீட் ஆகும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதிக மன அழுத்தம் மற்றும் அதிக கவலை. அதிக மன அழுத்தம் ஏற்படும் போது நம்ம உடம்புல கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்துட்டு அதிகப்படியா உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி ஆகும்போது நம்ம உடம்பு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஹீட் ஆயிடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, கடுமையான உடற்பயிற்சி மற்றும் அதிக வியர்வை வெளியேறுதல். அதாவது நார்மலான வியர்வை வந்தா பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா அதிக வியர்வை வெளியே வரும்போது நம்ம உடம்பு உஷ்ணநிலையை ஏற்படுத்தும். இதனால நம்ம உடம்பு வந்துட்டு ஹீட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், ஹார்மோன் சேஞ்சஸ், அதே மாதிரி வறண்ட காலநிலை, சம்மர் சீசன் டைம்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹீட்டா இருக்கும். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அதே மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய சில மருந்துகள் கூட நம்ம உடம்பு சூட அதிகரிச்சிருங்க. அடுத்து உடல் சூட்டை குறைப்பதற்கான சில யோகாசனங்கள். அதாவது யோகாசனம் செய்வது மூலியமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடு எல்லாமே குறைஞ்சு மன அமைதியை கொடுக்கும். அப்படி மன அமைதியை கொடுக்கறதுனால நம்ம உடலுக்கு வெப்பம் குறையும். சோ என்னன்னு பார்க்கலாம். உடல் சூட்டை குறைப்பதற்கான முதல் பிராணாயாமம் என்ன அப்படின்னா, சீத்தளி பிராணாயாமம். சமணக்கால் போட்டு உட்காந்துட்டு உங்களுடைய முதுகுத்தண்டு நேரா இருக்கணும். உங்களுடைய நாக்க குழல் போல மடிக்கணும். எப்படின்னு பாருங்க. இப்படி மடிச்சு நாக்கின் வழியே மூச்சை உள்ள இழுக்கணும். அதுக்கப்புறம் நாக்க உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் மூச்சை மூக்கின் வழியே வெளிவிடணும். ஸோ இந்த சீத்தளி பிராணாயாமம் டெய்லியும் நீங்க கண்டினியூஸா செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும். ஒரு 10ல இருந்து 20 கவுண்ட்ஸ் மட்டும் கண்டினியூஸா பண்ணுங்க. கண்டிப்பா உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சீத்காரி பிராணாயாமம். ஸோ உங்களோட வாயை லைட்டா திறந்துட்டு மூச்சை உள்ள இழுக்கணும். அதுக்கப்புறம் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு மூச்சை மூக்கின் வழியா வெளியே விடணும். ஸோ ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. முதுகு தண்டு நேரா இருக்கணும். லைட்டா வாயை ஓபன் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி டெய்லியும் கண்டினியூஸா ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் மட்டும் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்க உடம்புல இருக்கிற ஹீட் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். அதே மாதிரி ஒவ்வொரு பிராணாயாமம் செய்யறதுக்கு முன்னாடியும் 10 to 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த பிராணாயாமம் செய்யலாம். அடுத்த யோகாசனம் என்னன்னு பாருங்க. ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. உங்களுடைய முதுகு தண்டு நேரா இருக்கணும். உங்களுடைய பல்லோட சந்து வழியா உங்களோட மூச்சு உள்ளே இழுக்கணும். அதுக்கப்புறம் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு மூக்கு வழியா மூச்சை வெளியிடணும். ஸோ இந்த மாதிரி 5 to 10 கவுண்ட்ஸ் டெய்லியுமே பண்ணீங்க அப்படின்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய சூடு ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகும். லாஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, சாவாசனம். ஸோ சாவாசனம் இப்படி படுத்துக்கோங்க. நல்லா காலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம தூங்குறோம் இல்லையா, அந்த நிலையில் அப்படியே படுத்துக்கணும். உங்க கை ரெண்டையும் இப்படி பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. நல்லா ரிலாக்ஸா மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடணும். ஸோ கண்ணை மூடி
இப்படி மைண்டையும் பாடியையும் ரிலாக்ஸாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, ஆஃப்டர் யோகா பண்ணாலுமே ஆஃப்டர் கடைசியாக அந்த சாவாசனம் செஞ்சீங்க அப்படின்னா நம்ம உடம்பும் மனசும் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம பாடி ஹீட் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். அடுத்தது உடல் சூட்டை குறைப்பதற்கான உணவு பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். உணவு பழக்க வழக்கங்கள் உடல் சூட்டை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். இங்க சில உணவுகள் எடுத்துக்கிறது மூலியமா நம்ம உடல் சூடு எப்படி குறையுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தயிர் மற்றும் மோர். நீங்க தயிரையும் மோரையும் நீங்க தினமும் உண்ணக்கூடிய உணவுகள்ல சேர்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய வெப்பம் குறைஞ்சு உங்க செரிமானத்தை மேம்படுத்துங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரை, வெள்ளரி மற்றும் பாகற்காய் நீர் சத்துக்கள் அதிகமா இருக்கக்கூடியது நீங்க எடுத்துக்கிறது மூலியமா உண்ணக்கூடிய உணவுகள்ல டெய்லியும் எடுத்துக்கிறது மூலியமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடு குறைஞ்சு ஆட்டோமேட்டிக்கா குளிர்ச்சி ஆகுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இளநீருங்க. ஸோ இளநீர் இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா கூலிங் கொடுக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ நீங்க இளநீரும் டெய்லியும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்பு வந்துட்டு அதிகமா குளிர்ச்சி அடையும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எலுமிச்சை நீர், அதாவது நம்ம எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா, ஸோ எலுமிச்சை அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 புதினா இதெல்லாம் போட்டு நம்ம கலந்து குடிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூடு ஆட்டோமேட்டிக்கா வெளியேறி நம்ம உடம்பு பாத்தீங்க அப்படின்னா கூலிங்கா இருக்குங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தோம்னா அந்த எலுமிச்சை ஜூஸ்ல ஐஸ் கட்டிலாம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் குடிக்காம நார்மலான ஒரு வாட்டர்லேயே நீங்க குடிக்கலாம். ஐஸ் கட்டி போட தான் கூலிங்கா இருக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ இங்கே நார்மலான வாட்டர்லையும் குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்பூசணி, வெள்ளரி, அதுக்கப்புறம் நுங்குங்க. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம உணவுல வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும். ஸோ சேர்த்துக்கிறது மூலியமா நம்ம உடம்பு வந்துட்டு ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்மங்கூழ் சொல்றோம் இல்லையா, கம்மங்கூழ், ஸோ அதில் மோர், தயிர் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்பு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காவே ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும். அடுத்ததா இந்த சூப்பர் குளிர்பானத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 1 கப்பு தேங்காய் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல ஒரு சில வெள்ளரி துண்டுகளை கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா உங்களுக்கு உப்பு மட்டும் அதிகமா போடாம லைட்டா டேஸ்ட்டுக்கு மட்டும் லைட்டா இந்து உப்பு யூஸ் பண்ணி போட்டு கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா குடிக்கும் போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய சூடு வந்துட்டு ஃபுல்லாவே தணிஞ்சு உங்க உடம்பு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நார்மலா ஆயிடுங்க. நார்மலா இருக்கும், அதே மாதிரி கூலிங்கா இருக்கும். உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு அதிகமா தண்ணி குடிக்கணும். காரசாரமா இருக்கக்கூடிய உணவுகளை உண்ணாம இருக்கணும். அது மட்டும் இல்லாம நான் சொல்லி கொடுத்த இந்த யோகா உணவு பழக்க வழக்கங்கள் இதை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உங்க உடம்பு வந்துட்டு ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்கும். அதே மாதிரி உடம்பு சூடா இல்லாம எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.